ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். दूसरा पत्रुस पहला अध्याय उसका 21वां वचन को कोई पढ़ेगा. दूसरा अधिकार 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். दूसरा अध्याय उसका 21वां वचन. First Peter chapter 2 verse 21. पहला पत्रुस 21वां दूसरा अध्याय उसका 21वां वचन. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தங்களுடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அல்லேலூயா. இங்கு சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். आप इसीलिए बुलाए गए हो. எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? इसलिए बुलाए गए हो. நீங்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு क्योंकि मसीह ने तुम्हारे लिए तकलीफ उठाकर நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி तुम उसके पद चिन्हों को अपनाकर चलने के உங்களுக்காக लिए மாதிரியை பின் வைத்து போனார். तुम्हारे लिए आदर्श को उसने रख कर நம்முடைய गया. அழைப்பு என்ன அப்படின்னா, हमारा बुलावा क्या है? அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. पद चिन्हों को अपनाकर चलना. அத்தோடு முடிவதல்ல, केवल उसके साथ நம்முடைய समाप्त नहीं होता. அழைப்பு हमारा बुलावा அடிச்சுவடுகளை வைப்பது. पद चिन्हों को छोड़कर जाना. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் அதுதான். आज हम मनन करने वाले அடிச்சுவடுகளை பின்பற்றுவது மாத்திரமல்ல, पद चिन्हों को केवल अपनाकर नहीं चलना है. அடிச்சுவடுகளை வைத்து செல்ல வேண்டும். पद चिन्हों को छोड़कर भी जाना है. நாம பார்த்தமே சாது சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாறு. अब जैसे हमने साधु सुंदर सिंह आया के அவர் इतिहास को देखा. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றினது மாத்திரமல்ல, उन्होंने यीशु के पद चिन्हों को केवल अपनाकर ஒரு नहीं चले. அடிச்சுவடுகளை இந்த இந்தியாவுல இந்த உலகத்துல விட்டு விட்டு போய் இருக்கிறார். और इस देश में इस भारत में एक पद चिन्हों को छोड़कर भी அந்த गए हैं. அடிச்சுவடுகள் தான் இன்னைக்கு अनेक ஊழியர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. वो पद चिन्ह आज कई सारे सेवकों को उठाई अनेक है. ஊழியர்களை அர்ப்பணிக்க வைத்திருக்கிறது. कई सारे सेवकों को समर्पण So, करने இன்னைக்கு लगाई है. நீங்களும் நானும் तो आज ஒரு आप और मैं அடிச்சுவடுகளை வைக்க வேண்டும். एक पद चिन्ह को रखना है. என்னென்ன அடிச்சுவடுகளை வைக்க வேண்டும்? किस प्रकार के पद चिन्हों को रखना ரோமர் है? 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, रोमियो 4 अध्याय का 12 वचन को ரோமர் देखते हैं. 4ஆம் அதிகாரம் रोमियो 4 12ஆம் வசனத்தை பாருங்க. इसके 12 वचन को देखते हैं. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவருமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है, விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பாகவே खतना किए जाने से पहले ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றார். अब्राहम ने प्रतिज्ञा அந்த पाया. வாக்குத்தத்தை பெற்றவர் वो प्रतिज्ञा को पाने அந்த वाला வாக்குத்தத்தை விசுவாசித்தார். और उस पर विश्वास भी किया. அந்த விசுவாசத்தை உடைய அந்த அடிச்சுவடுகள் और विश्वास के योग्य पद चिन्ह யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ जो कोई उस पर विश्वास करते அவர்கள் हैं, எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனாய் उन மாறிவிட்டார். सभी के लिए अब्राहम पिता बन So, गया. முதலாவதாக तो पहले விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை நாம் வாழ வேண்டும். विश्वास के पद चिन्हों के अनुसार हम जीना है. விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை விட்டு போக और வேண்டும். विश्वास के पद चिन्हों को छोड़कर जाना இன்னைக்கு है. நீங்களும் நானும் எவ்வளவு விசுவாசத்துல இருக்கிறோம்? आज आप और मैं कितने विश्वास में हैं? விருத்த சேதனம் என்பது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த ஒரு உடன்படிக்கை. खतना यानी परमेश्वर अब्राहम के बीच में एक वाचा அந்த था. உடன்படிக்கை பெறுவதற்கு முன்பாகவே उस वाचा को पाने से पहले ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். अब्राहम परमेश्वर ने दिए हुए प्रतिज्ञा पर विश्वास என்னை அவர் किया. ஆசீர்வதிப்பார், मुझे वो आशीष என் करेगा, சந்ததியை பெருக பண்ணுவார், मेरे वंश को என் बढ़ाएगा, சந்ததியை பூமியின் தூளை போல் மாற்றுவார் मेरे वंश को पृथ्वी के किनकों के समान என்று அவர் बनाएगा. நம்பினார். वैसे उसने भरोसा விருத்த किया சேதனம் பண்ணப்பட்டது. और खतना किया அதற்கு गया. அப்பமும் நம்பினார். उसके बाद भी भरोसा किया. சரீரம் செத்து போனது. शरीर मर चुकी थी, அப்பமும் நம்பினார். फिर भी विश्वास किया. கர்ப்பம் செத்து போனது. कोख मर चुका था, அப்பமும் நம்பினார். फिर भी विश्वास किया. ஈசாக்கை பெற்று எடுத்தார். ईसा को जन्म दिया. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ये सब का कारण அவருடைய क्या है? விசுவாசத்தின் उसका அடிச்சுவடுகள். विश्वास के पद चिन्ह. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அந்த ஆபிரகாமை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? अब उस अब्राहम पे आप विश्वास करते हो? ஆபிரகாமின் தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். अब्राहम का परमेश्वर मुझे भी आशीष ஆபிரகாமின் करेगा. தேவன் என்னை நடத்துவார். अब्राहम का परमेश्वर मुझे भी ஆபிரகாமின் चलाएगा. தேவன் எனக்கும் பிள்ளையை கொடுப்பார். अब्राहम का परमेश्वर मुझे भी बचा ஆபிரகாமின் देगा. தேவன் என்னையும் விடுவிப்பார். अब्राहम का परमेश्वर मुझे भी இந்த छुड़ाएगा. விசுவாசம் இருக்குல்ல, ये विश्वास जो है ना, அப்ப நான் நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். इसका मतलब आप और मैं अब्राहम के बच्चे हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்ப இந்த விசுவாசமான அடிச்சுவடுகளை अब ये विश्वास के पद चिन्ह நீங்கள் விட்டு விட்டு போக வேண்டும். आपको
छोड़कर जाना है। அதுதான் ரொம்ப முக்கியம். यही सबसे मुख्य है। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் அன்னைக்கு விசுவாசத்துல வாழ்ந்தார் என்பது முக்கியம் அல்ல. अब्राहम उस दिन विश्वास में जिया वो मुख्य नहीं। அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னைக்கும் தகப்பனாய் இருக்கிறாரே அதுதான் அவருடைய அடிச்சுவடு. वो विश्वास करने वालों के लिए आज भी पिता है, यही बड़ी बात है। இன்றைக்கும் ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். आज भी अब्राहम पर विश्वास करने वाले अब्राहम के बच्चे हैं। அல்லேலூயா. हालेलुया। நீங்களும் நான் இஸ்ரவேலர்கள் கிடையாது. आप और मैं इजरायली नहीं है। நீங்களும் நான் யூதர்கள் கிடையாது. आप और मैं यहूदी नहीं ஆனால் है। எப்படி நமக்கு ஆபிரகாமின் தகப்பன்? लेकिन अब्राहम हमारे लिए कैसे पिता है? விசுவாசத்தினால் தகப்பன். विश्वास के द्वारा पिता। அல்லேலூயா. அப்ப हालेलुया। அந்த விசுவாசத்தினால் அவர் தகப்பனாய் மாறினதுனால विश्वास के कारण और पिता बना। इसलिए ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் கடந்து விட்டது. लगभग 400 साल 4000 साल बीत இன்றைக்கும் गए। ஆபிரகாமின் தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் लेकिन கொண்டிருக்கிறார். आज भी अब्राहम का परमेश्वर हमें आशीष அல்லேலூயா. करता है। அப்ப हालेलुया। ஆபிரகாம் ஒரு அடிச்சுவடை விட்டு சென்றார். तो अब्राहम ने एक पद चिन्हों को छोड़कर ஒரு गया है। விசுவாசத்தின் அடிச்சுவடை விட்டு சென்றார். एक विश्वास के पद चिन्हों को छोड़ रखा है। இன்றைக்கு நீங்களும் நானும் आज आप और मैं இதே விசுவாசத்தை इसी विश्वास நம்முடைய को சந்ததிக்கு விட்டு கொடுப்போமா? हमारे पीढ़ी को भी रख நாம் जाएंगे செல்லும் क्या? பொழுது हम जाते நம்முடைய समय பிள்ளைகள் சொல்லணும். हमारे बच्चे நாம் कहना செல்லும் है। போது हम जाते நம்முடைய समय சபையார் சொல்லணும். हमारे நம்மை कलीसियावासी कहना சுற்றி है। இருக்கிற ஜனங்கள் சொல்லணும். हमारे आसपास के लोग இவங்க कहना ஒரு है விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள். कि एक विश्वास के जीवन बिता कर எந்த गए हैं। சூழ்நிலை இவங்க சோர்ந்து போகாம வாழ்ந்தாங்க. किसी भी परिस्थिति में ये कभी थके இவர்கள் नहीं। விசுவாசத்தை குலைப்பதற்கு எந்த சூழ்நிலையும் வரவில்லை. इनके विश्वास को बिगाड़ने के लिए कोई परिस्थिति नहीं आई। எல்லா சூழ்நிலைகளிலும் हर परिस्थिति में கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். परमेश्वर के लिए जिए, கர்த்தருக்காக நின்றார்கள். परमेश्वर के लिए खड़े இந்த रहे। விசுவாச அடிச்சுவடுகளை ये विश्वास के पद நம்முடைய चिन्हों को சந்ததிக்கு விட்டு விட்டு செல்ல வேண்டும். हमारे पीढ़ी के लिए रख कर जाना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்க பிள்ளைங்க உங்க பார்த்து சொல்லணும். आपके बच्चे आपको देखकर कहना, எங்க அப்பா நல்ல விசுவாசத்துல இருப்பார். मेरा पिता अच्छा विश्वास எங்க में அம்மா है। நல்ல ஒரு விசுவாசத்துல मेरे இருப்பாங்க. माँ एक अच्छे विश्वासी அவங்களுடைய है। அவங்களுடைய விசுவாசமான ஜெபம் தான் எங்களை நடத்துகிறது. उनके विश्वास भरा प्रार्थना हमें அப்படி चलाती है। சொல்லத்தக்கதாக ऐसे कहने लायक விசுவாசத்தை விட்டு விட்டு செல்லுங்கள். विश्वास को छोड़कर जाओ। ஒரு அடிச்சுவடு உங்க பிள்ளைகளுக்கு வேணும். एक पद चिन्ह आपके बच्चों के लिए जरूरी உங்க है। பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களே, आपके बच्चों के लिए आप खजाने को உங்க इकट्ठा பிள்ளைகளுக்கு ஒரு करते வீடு சேர்த்து வைக்கீங்க, हो। आपके बच्चों के लिए घर को உங்க इकट्ठा करके பிள்ளைகளுக்கு நல்ல रखते हो। வேலை வாங்கி கொடுக்கறீங்க, आपके बच्चों को अच्छा नौकरी உங்க दिलाकर பிள்ளைகளுக்கு जाते நல்ல हो। கார் வாங்கி கொடுக்கறீங்க, आपके बच्चों को अच्छा உங்க कार பிள்ளைகள் दिलाते हो। கேட்டதெல்லாம் கொடுக்கறீங்களே. आपके जो बच्चे मांगते हैं वो सब ஆனால் देते உங்க हो। பிள்ளைகளுக்கு தேவையான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர்களா? लेकिन आपके बच्चों को जरूरतमंद विश्वास को क्या आपने दिया இது है? எல்லாமே அழிந்து போகிறது ये தானே. सब नाश होने वाली இதெல்லாம் बातें அழிந்து हैं। போகும். ये सब नाश हो जाएगी। சொத்துக்கள் அழிந்து போகும், हमारे धन संपत्ति नाश வீடுகள் हो அழிந்து जाएगी, போகும், घर नाश हो கார்கள் जाएंगे, அழிந்து போகும், कार नाश हो जाएगी, ஞானம் அழிந்து போகும். सारे ज्ञान बुद्धि नाश हो ஆனால் जाएंगे। விசுவாசம் மாத்திரமே நிலைத்திருக்கும் என்பதை மறந்து लेकिन விடாதீங்க. विश्वास केवल स्थिर रहेगी, ये भूल मत जाना। நம்முடைய பிள்ளைங்க விசுவாசத்துல வளரணும். हमारे बच्चे विश्वास में बढ़ना நம்முடைய है। பிள்ளைகளுக்கு விசுவாசம் ஒன்றுதான் ஆதாரமாய் हमारे இருக்கணும். बच्चों के लिए विश्वास केवल एक भोजन बनना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்காட்டாலும், आपके बच्चों के लिए आप धन உங்க संपत्ति பிள்ளைகளுக்கு इकट्ठा ना நீங்க வீடு करो வாங்கி तो வைக்காட்டாலும், आपके बच्चे के लिए कोई घर खरीद ஒண்ணே कर ஒண்ணு न रखो விட்டு तो செல்லுங்க. एक बात को உங்க छोड़कर பிள்ளைங்க जाओ। சொல்லணும்ப்பா, आपके बच्चे நீ कहना है, இயேசுவை விசுவாசி எல்லாம் உனக்கு கிடைக்கும் तो சொல்லி यीशु पर வச்சுட்டு போங்க. विश्वास कर सब कुछ तुझे मिलेगा, ऐसे நான் कहकर சேர்க்கிற जाओ। சொத்தை விட என் அப்பா உனக்கு நிறையவே கொடுப்பாரு. मैं इकट्ठा करने वाले धन संपत्ति से मेरे पिता நான் तुझे உனக்கு बहुत ज्यादा கொடுக்கிறத விட दूंगा। ஏசப்பா நிறையவே கொடுப்பாரு. मैं देने से बढ़कर मेरा यीशु இந்த पिता देगा। விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ये विश्वास आपके बच्चों को सिखा कर जाओ। விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை விட்டு விட்டு போங்க. विश्वास के पद चिन्हों को छोड़कर जाओ। இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். दूसरा एक बात को देखते 2 हैं। கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் दूसरा कोरिन्थियों 12वें अध्याय के 18ஆம் வசனத்தை பாருங்க. 18 वचन को देखिए। 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். दूसरा कोरिन्थियों 12वां अध्याय उसका 18 वचन। வாசிங்க எடுத்தவங்க. தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு ஒரு சகோதரனை அனுப்பினேன். ஏதாவது பொலிவை தேடினானோ? இங்கு சொல்லுகிறது ஒரே ஆவி உடையவர்களாய் हम एक ही आत्मा के साथ ஒரே அடிச்சுவடுகளில் நாங்கள் நடந்தோம். एक ही पद चिन्हों में हम चले। பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், पौलुस प्रेरित நான் ஒரு कहता है, அடிச்சுவடை வச்சிருக்கிறேன், मैंने एक पद चिन्ह को நான் रखा ஒரு है, பாதையை வச்சிருக்கிறேன். मैंने एक मार्ग को रखा அந்த है। பாதையில தீத்து நடந்து வருகிறார். उस मार्ग में तीतू चलकर आता है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய உடன் ஊழியர் நடந்து வருகிறார். उसका सहभागी सेवक चलकर இந்த आता ஒரே है। ஆவி என்கிற ஒரு அடிச்சுவடு இன்னைக்கு வேணும். एक ही आत्मा नामक पद चिन्ह जरूरी है। ஃபர்ஸ்ட் விசுவாசம் என்கிற அடிச்சுவடை விட்டு விட்டு போகணும். पहला विश्वास नाम के पद चिन्हों को छोड़कर जाना है। இரண்டாவது ஒரே ஆவி என்கிற ஒரு அடிச்சுவடை விட்டு விட்டு और போகணும். दूसरा एक आत्मा नाम के पद चिन्हों இந்த को ஒரே छोड़ना है। ஆவி என்பது ये एक आत्मा यानी ஒரே நோக்கம். एक ही मकसद। இது ஸ்பிரிட் அல்ல, ये कोई आत्मा नहीं, இது நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ये एक मकसद है। இது வந்து ஒரு சிந்தனை.
एक ही सोच विचार। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆவி இருக்கணும், आज हमारे साथ जो है उनके लिए एक आत्मा होना ஒரே चाहिए, நோக்கம் இருக்கணும், एक ही मकसद ஒரே होना चाहिए, சிந்தை இருக்கணும். एक ही विचार होने நீங்கள் चाहिए। ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. आप एक मन वाले बनकर रहो, ऐसे वचन कहती கிறிஸ்து है। இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. मसीह यीशु मसीह के अंदर का सोच विचार आपके अंदर भी रहे। ரோமர் 12:16 சொல்லுகிறது, रोमियो 12:1 कहती है, நாம் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாய் இருப்போம். हम एक दूसरे के साथ एक मन के साथ रहे। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, दूसरा, நீங்க உன்னை விட்டுட்டு போகணும் என்ன தெரியுமா? आपको एक बात को छोड़कर जाना है। क्या जानते हो? உங்களுக்குள் இருக்கிற தரிசனத்தை, உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக நம்பிக்கையை, உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக நோக்கத்தை உங்க பிள்ளைங்களுக்கு விட்டு விட்டு போங்க. तुम्हारे अंदर के दर्शन को, तुम्हारे अंदर के परमेश्वर के मकसद को और सारे बातों को तुम परमेश्वर के लिए उनके लिए छोड़ நீங்க जाना। என்ன நோக்கத்தோடு வாழ்றீங்க? तुम किस मकसद के साथ இந்த जीते हो? உலகத்தில் நீங்க வாழும் பொழுது ये दुनिया में जीते நாம் என்ன समय சிந்தையோடு வாழுகிறோம்? किस विचार के साथ जीते हो? பைசா பைசா பைசான்னு சிந்திச்சா உன் பிள்ளைங்க பைசா 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 पैसा 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 विचार के साथ रहोगे, तुम्हारे बच्चे भी वैसे வேலை रहेंगे। வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தா உன் பிள்ளைங்க வேலை வேலை नौकरी ஓடிட்டு नौकरी இருக்கும். नौकरी दौड़ते रहोगे तो तुम्हारे बच्चे भी वैसे ही रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। உங்க பிள்ளைங்களுக்கு இயேசுவை பார்த்து ஓட வைங்க. तुम्हारे बच्चों को यीशु को देखकर दौड़ने के लिए அப்படி सिखाओ। ஓடணும்னா ऐसे दौड़ना है तो நீங்க இயேசுவை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கணும். आप यीशु को देखकर दौड़ते रहना நீங்க चाहिए। இயேசு இயேசுன்னு ஓடிக்கிட்டே இருந்தா आप यीशु यीशु कर दौड़ते உங்க रहोगे तो பிள்ளைகளும் இயேசு இயேசுன்னு முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. आपके बच्चे भी यीशु यीशु कर पीछे आते रहेंगे। கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. मसीह यीशु के अंदर विचार ही आपके अंदर भी रहे। இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிதாவுடைய சிந்தை இருந்தது. मसीह यीशु मसीह के अंदर पिता का विचार जैसे था। அவருடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமாங்க? उसका सोच का क्या மனம் था? திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. मन फिरो, स्वर्ग राज्य निकट है। அவருடைய எண்ணமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். उसका विचार केवल என் एक बात ஜனங்களை थी, எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு வந்துறணும், मेरे लोगों को कैसे भी मैं स्वर्ग ले எப்படியாவது जाना மனம் है, திரும்ப வச்சிரணும். कैसे भी मन फिरने இதே लगाना है। எண்ணத்துல தான் ஊழியம் செய்தார். इसी विचार के साथ वो सेवा அதே करने எண்ணத்துல लगे। பவுலும் ஊழியம் செய்தார். उसी विचार के साथ पौलुस அதே ने सेवा எண்ணத்துல किया। தீத்து ஊழியம் செய்தார். उसी विचार के साथ तीतू அதே ने எண்ணத்துல सेवा किया। தீமோத்தி ஊழியம் செய்தார். वैसे ही तीमोथी ने भी किया। இன்னைக்கு நாம் என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கோம்? आज हम क्या सेवा कर रहे हैं? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி ஊழியம் பண்றோமா? मन फिरो, स्वर्ग राज्य निकट है, ऐसे कहकर सेवा करते அல்லது हैं பண்ற क्या? ஊழியத்துல பெயர் புகழ் வரணும், या करने वाले सेवा में हमारे नाम பண்ற कमाना है, ஊழியத்துல சம்பாதிக்கணும், करने वाले सेवा में कमाना பண்ற है, ஊழியத்துல என் பிள்ளைங்க நல்ல சேஃபா இருக்கணும். करने वाले सेवा में मेरे बच्चे अच्छे सुरक्षित रहना அந்த है। பாதை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அல்ல. वो मार्ग मसीह यीशु का विचार नहीं है। இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன தெரியுமா? यीशु मसीह के अंदर का विचार क्या है? சீக்கிரம் மனம் திரும்புங்கள், जल्दी मन फिरो, பரலோக ராஜ்யம் சமீபமாகி விட்டது. स्वर्ग राज्य बहुत निकट है। அந்த சிந்தையிலே தன்னுடைய ஊழியத்தை ஓடி उस முடித்தார். विचार के अंदर अपने सेवा को मार्ग को அதனால पूरा தான் किया। மூன்றரை வருஷத்துல ஊழியத்தை முடிச்சாலும் மகிமையா முடிச்சிட்டு போயிட்டார். इसलिए 3.5 साल में अपने सेवा को महिमा रीति से कर पूरा किया। இன்னைக்கு நாம என்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு आज இருக்கோம்? हम क्या सेवा करते நமக்கு हैं? பின்னாடி வருகிற ஊழியக்காரங்க எப்படி வரப்போறாங்க? हमारे आने वाले सेवक लोग कैसे आने நமக்கு वाले हैं? பின்னாடி இருக்கிற இளம் சந்தை எப்படி ஊழியத்தை நடத்த போகிறோம்? हमारे बाद आने वाले जवान भविष्य कैसे आने वाले हैं? உங்களுக்குள் ஒரு சிந்தை இருந்தால் அதே சிந்தையை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொண்டு வருங்க. यदि तुम्हारे अंदर एक विचार हो तो वही विचार तुम्हारे बच्चों के अंदर நீங்கள் भी சபையில் आए। எப்படி செயல்படுகிறீர்களோ அப்படிதான் உங்க பிள்ளைகள் சபையில आप இருப்பாங்க. कलीसिया में कैसे क्रिया करते हो वैसे तुम्हारे बच्चे भी நீங்கள் कलीसिया சபையை में रहोगे। உதாசீனம் பண்ணால் உங்கள் பிள்ளைகளும் சபையை உதாசீனம் यदि பண்ணுவாங்க. तुम कलीसिया को तुच्छ माने तो भी तुम्हारे बच्चे भी நீங்க वैसे சபையில रहेंगे। பயபக்தியோடு இருந்தா உங்க பிள்ளைகளும் சபையில பயபக்தியோடு यदि இருப்பாங்க. आप कलीसिया में भक्ति भाव के साथ रहो तो तुम्हारे बच्चे भी वैसे நீங்க ही சபையில रहेंगे। பரிசுத்தத்தை தேடி வந்தீங்க, சபையில பிள்ளைகளும் பரிசுத்தத்தை தேடி यदि வருவாங்க. तुम कलीसिया में पवित्रता को ढूंढ कर आने पर तुम्हारे बच्चे भी वैसे ढूंढ कर ஒரு आएंगे। சந்ததியை ஒரே நோக்கத்தோடு சொந்திக்கிற சந்ததியா கொண்டு வா. एक पीढ़ी को एक मकसद के साथ चलाने वाला एक அவங்க भविष्य என்ன के लिए। எல்லாம் பரலோக ராஜ்யமா இருக்கு. उनका सारे विचार स्वर्ग राज्य होना ஒன்று चाहिए। விசுவாசம் என்கிற அடிச்சுவடை விட்டுட்டு पहला போங்க. विश्वास नाम के पद चिन्हों को छोड़कर जाना है। இயேசுவை நம்பவர் கைவிட மாட்டார். यीशु पर भरोसा करो, कभी नहीं இரண்டாவது त्यागेगा। ஒரே ஆவி என்கிற ஒரு அடிச்சுவடை விட்டுட்டு போங்க. दूसरा एक ही आत्मा नामक पद चिन्हों को छोड़कर जाओ। உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தை அப்படியே உங்க பிள்ளைகளை கடந்து வர. तुम्हारे अंदर के सोच विचार वैसे ही तुम्हारे वंश पीढ़ी के अंदर आने। மூன்றாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 वசனத்தை பாருங்க. तीसरा दूसरा पत्रुस दूसरा अध्याय का पहला वचन में ஒன்று நான் வாசித்த அந்த வசனம் தான். हमने पढ़ा वही। இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. आप उसी के लिए बुलाए गए हो। இயேசுவை பின்தொடர்வதில் அடிச்சுவடு வேண்டும். यीशु को अपना कर चलने में एक पद चिन्ह चाहिए। மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், मत्ती 4:19 में मेरे पीछे आओ, உங்களை மனிதரை பின்தொடர மாற்றுவேன். मैं तुम्हें मनुष्य पकड़ने लायक மத்தேயு बनाऊंगा। 16:24 சொல்லுகிறது, और मत्ती 16:24 कहती है, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் यदि कोई मुझे अपना कर चलना தன்னைத்தான் चाहे வெறுத்து वो अपने आप को नफरत தன் சிலுவையை कर எடுத்துக்கொண்டு अपने सूली को என் பின்னே उठाकर வரக்கடவன். मेरे पीछे चलने लगे। பின்பற்றுதலின் அடிசுவடு இருக்க வேண்டும். मुझे अपना कर चलने वाले एक पद चिन्ह होना அல்லேலூயா. चाहिए। हालेलुया। இயேசு பின்னாடி நம்ம போய்கிட்டே இருக்கணும். यीशु के पीछे पीछे हम चलते சில रहना है। நேரத்துல இயேசுவை பின்னாடி வச்சிட்டு நம்ம முன்னாடி போயிருந்தோம். कुछ समय यीशु को पीछे रखकर हम आगे चलने ஒரு लगते हैं। நாளும் அது செய்யக்கூடாது. कभी भी इसे नहीं करना இயேசு है। முன்னாடி போனா நான் பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். यीशु आगे आगे चले तो मैं पीछे पीछे ஆண்டவர் சொன்னார், चलूं। என் பின்னே
பின்னே வாருங்கள் என்று தான் சொன்னார். यीशु ने कहा है कि मेरे पीछे आओ कर कर। அல்லேலூயா. அல்லேலூயா. என் பின்னே வருகிறவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். मेरे पीछे आने वाले अपने सूली को उठाकर मेरे पीछे அவன் தான் चल எனக்கு कर आए। சீஷனாய் இருக்க முடியும். वही मेरा चेला बनकर रह இன்னைக்கு सकता है। நீங்க இயேசுவை பின்பற்றினா உங்க பிள்ளைகளும் இயேசுவை பின்பற்றுவாங்க. यदि आज आप यीशु मसीह को अपना कर चलने पर आपके बच्चे भी वैसे ही இயேசுவை करेंगे। பின்பற்றுதல் என்றால் என்ன? यीशु को पीछा करना यानी क्या? தன்னை வெறுப்பது, சுயத்தை வெறுப்பது, अपने आप को, स्वार्थ को नफरत தன்னுடைய करना, மனநிலையில வெறுத்தல் இருக்க வேண்டும். अपने मन के विचारों में एक नफरत தன்னுடைய रहना சிந்தையில चाहिए, வெறுப்பு இருக்க अपने வேண்டும். विचारों में एक नफरत, இந்த உலகத்தை குறித்த காரியங்கள் வெறுக்கப்பட ये வேண்டும். दुनिया के बातों में एक नफरत होना चाहिए, பாவங்கள் வெறுக்கப்பட வேண்டும். पाप को नफरत करना है, அசுத்தங்கள் வெறுக்கப்பட வேண்டும். अशुद्धता को नफरत करना உலக है, ஆசைகள் வெறுக்கப்பட வேண்டும். दुनिया की अभिलाषाओं को नफरत करना है। வெறுப்பு வருவதுதான் கிறிஸ்துவுக்கு பின்னாடி போற வாழ்க்கை. नफरत करना यानी यीशु के पीछे जाने वाला என்னால जीवन। வெறுக்க முடியல அப்படின்னா நீ கிறிஸ்துவுக்கு பின்னாடி இல்ல. यदि मैं नफरत नहीं कर सकता हूं यानी यीशु के पीछे தன்னை नहीं, தான் வெறுத்து अपने आप को नफरत कर தன் कर சிலுவையை எடுத்துக்கொண்டு अपने सूली को उठाकर அடுத்தவங்க சிலுவையை தூக்க முயற்சி பண்ணாதீங்க. दूसरे को सूली को उठाने की प्रयास मत உங்களுக்காக करो। வைத்திருக்கிற சிலுவையை தூக்குங்க. तुम्हारे लिए रखा गया सूली को उठाओ। நான் ஏன் சிலுவையை தூக்க மாட்டேன்? मैं अपना सूली नहीं எனக்கு उठाऊंगा, வருகிற பாடுகளை சகிக்க மாட்டேன். मुझे आने वाले तकलीफों को नहीं எனக்கு வருகிற सहूंगा, துக்கத்தை சகிக்க மாட்டேன். मुझे आने वाले दुख को नहीं எனக்கு सहूंगा, வருகிற பலவீனத்தை சகிக்க மாட்டேன். मुझे आने वाले कमजोरी को नहीं அப்படி सहूंगा। இருக்க கூடாது. ऐसे नहीं रहना உங்க है। வாழ்க்கையில ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் சந்தோஷத்தோட சுமக்க ஆரம்பிங்க. आपके जीवन में परमेश्वर ने जो भी अनुमति दिया है वो खुशी के साथ अपना लो। சிலுவை 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 தான் உங்களுக்கு சிங்காரமான வாழ்க்கையை கொண்டு போக सूली போகிறது. सूली सूली आपके लिए एक श्रृंगार भरी जीवन की ओर So, ले தன்னை जाएगी। வெறுப்பது மாத்திரமல்ல, केवल अपने आप को नफरत தன்னுடைய करना ही வாழ்க்கையில नहीं, எதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரோ आपके जीवन में परमेश्वर जो அதெல்லாம் कुछ भी अनुमति சந்தோஷமா करता தூக்கி है கொண்டுட்டு उसे खुशी के साथ उठाकर அனுதினமும் அவரை பின்பற்ற கடவன். प्रतिदिन उसको अपनाकर उसके पीछे चले। எவ்ரி டே, हर एक दिन, ஒவ்வொரு நாளும் हर एक दिन சிலுவையை சுமப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. सूली को उठाकर चलना ही मसीही ரட்சிக்கப்பட்ட जीवन है। அன்னைக்கு மாத்திரம் அல்ல, केवल उद्धार पाया हुआ ஒவ்வொரு जीवन நாளும் दिन சிலுவையை नहीं, சுமக்க வேண்டும். हर एक दिन सूली को उठाना है। இயேசுவை பின்பற்றுதல ஒரு அடிசோட விட்டுட்டு போங்க. यीशु को अपनाकर चलने में एक पद இன்னைக்கு चिन्ह को நாம छोड़कर जाना சிலுவையை है। ஒழுங்கா சுமந்தா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க சுமப்பாங்க. आज यही सही से हम अपने सूली को उठाएंगे तो कल अपने இன்னைக்கு बच्चे நாம उठाएंगे। கர்த்தருக்காக இந்த உலகத்தை வெறுத்தா நம்ம பிள்ளைகளும் வெறுப்போடு வாழ்வாங்க. यदि आज हम ये दुनिया के लिए सब कुछ नफरत कर कर जीने पर हमारे बच्चे भी அடிச்சுவடுகளை वैसे ही விட்டு जिए। செல்லுங்கள். पद चिन्हों को छोड़कर விசுவாச जाओ। அடிச்சுவட விடுங்க. विश्वास के पद चिन्हों को छोड़ो। இரண்டாவது நான் சொன்னேன், ஒரு ஆவியின் ஒரே ஆவி ஒரே சிந்தையுடைய ஆவி दूसरा அடிச்சுவட मैंने விட்டுட்டு कहा போங்க. था एक आत्मा एक चित्त वाले एक मन மூன்றாவது की आत्मा இயேசுவை को छोड़कर। பின்பற்றுகிற ஒரு அடிச்சுவட விடுங்க. और तीसरा यीशु को अपना कर चलने वाले एक पद चिन्ह को கடைசியா ஒன்று छोड़कर ஷார்ட்டா जाओ। சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर समाप्त கலாத்தியர் करता हूं। 6 அதிகாரத்தின் 17 வசனம். गलातियों 6वां अध्याय के 17 वचन। கலாத்தியர் 6:17 வாசிக்கலாம். गलातियों 6:17 पढ़ेंगे। Galatians chapter 6 verse 7. गलातियों 6:17। ஆ கலாத்தியர் 6:17 17 ஆ ஒருவனும் இனி வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. ஆ கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் போதும். கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். प्रभु यीशु मसीह के सारे चिन्हों को मैंने अपने देहों में लिया है। கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். मसीह के सारे तकलीफों को अपने अपने शरीर में இயேசு लेना है। கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை நாம் ஏற்றுக்கொள்ள यीशु வேண்டும். मसीह के कारण आने वाले निंदा को हम स्वीकार ஒரு लेना है। அடையாளமான பாடுகளின் அடிச்சுவட விட்டுட்டு போகணும். एक चिन्ह नाम का एक पद चिन्हों को हम छोड़कर जाना। கிறிஸ்துவுக்காக मसीह के लिए கொஞ்சம் பாடுபடணும். थोड़ा तकलीफ को उठाना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த பாடுபடுகிற எனக்கு அடிச்சுவட பிள்ளைகள் சொல்லி ये கொடுக்கணும். तकलीफ उठाने वाले पद चिन्ह बच्चों को இயேசு सिखाना உனக்கு है। எல்லாம் கொடுத்துருவாரு. यीशु ही तुझे लिए सब कुछ दे देगा। சந்தோஷமா வாழலாம், खुशी के साथ जी सकता சமாதானமா है। வாழலாம். खुशी के साथ இதெல்லாம் आनंद के நல்லதுதாங்க. साथ। ये सब अच्छी ஆனா बात है। இதெல்லாம் பெறுவதற்கு முன்பா கொஞ்சம் பாடுபடணும். लेकिन ये सब पाने से पहले थोड़ा दुख तकलीफ उठाना இதெல்லாம் है। பெறுவதற்கு முன்பா கொஞ்சம் கஷ்டப்படணும். ये सब पाने से पहले थोड़ा तकलीफ கொஞ்சம் उठाना है। அவமானங்கள் இருக்கும், थोड़ा अपमान रहेगी, நிந்தைகள் இருக்கும். निंदा रहेगी। பாடுகளோடு கூட தான் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் வருகிறது. तकलीफों के साथ यीशु मसीह की आशीष भी அப்ப आती है। பாடுபட வேண்டும் என்கிற ஒரு அடிச்சுவடையும் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கணும். तकलीफ को उठाना है ऐसे पद चिन्हों को भी बच्चों को सिखा कर அதையும் जाना है। பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. वो भी उसे सिखाओ। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। நீ கேட்ட உடனே கிடைக்காதுப்பா. तुम मांगते ही नहीं मिलेगा கொஞ்சம் बेटा। கேட்டுக்கிட்டே இரு, கண்டிப்பா तुम கிடைக்கும் मांगते சொல்லுங்க. ही रहे तुझे मिलेगी। ஹalleluya हालेलुया। நான் சொல்றது புரியுதா? तो मैं कहता हूं समझ கேட்ட पा रहे உடனே கிடைக்காது. हो? मांगते ही तुरंत ஆனா नहीं கேட்டுக்கிட்டே मिलेगी, இரு, கண்டிப்பா ஒரு நாள் लेकिन கிடைக்கும். लगातार मांगते रहे एक அது दिन வரைக்கும் मिलेगी। கொஞ்சம் பாடுகள் இருக்கும். तब तक दुख அது तकलीफ வரைக்கும் கொஞ்சம் रहेगी, அவமானங்கள் இருக்கும். तब तक अपमान அது रहेगी, வரைக்கும் கொஞ்சம்
ஏக்கங்கள் இருக்கும். तब तक तो थोड़ा उसके लिए तरसता ஆனா रहेगा, கிறிஸ்துவின் பாடுகளில குறைவானதை நான் சகிக்கிறேன். लेकिन यीशु मसीह के दुख तकलीफों में सबसे कमी में सहता அப்ப हूँ. பாடுகள் என்கிற ஒரு அடிச்சுவடை நம்ம விட்டுட்டு போவோம். तो वो दुख तकलीफ नाम के पद चिन्हों को हमें छोड़कर जाना है. அல்லேலூயா. हालेलुया. எப்படி சாது சுந்தர் சிங் ஒரு அடிச்சுவடை விட்டாங்க, जैसे साधु सुंदर सिंह जी ने अपने लिए एक पद எப்படி चिन्ह இயேசு छोड़ा கிறிஸ்து ஒரு है, அடிச்சுவடை விட்டிருக்கிறாங்க, जैसे यीशु मसीह ने पद चिन्हों को எப்படி छोड़ रखा அப்போஸ்தலனாகிய है, பவுல் ஒரு அடிச்சுவடை விட்டிருக்கிறார், जैसे प्रेरित पौलुस ने एक पद எப்படி चिन्हों को பேதுரு छोड़ा ஒரு है, அடிச்சுவடை விட்டிருக்கிறாரோ, जैसे पतरुस ने एक पद चिन्हों को छोड़ எப்படி रखा நமக்கு है, முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர் அடிச்சுவடை விட்டிருக்காங்களோ, जैसे हमारे पहले जिए पवित्र लोगों ने पद चिन्हों எப்படி को छोड़ நம்முடைய रखा है, பெற்றோர்கள் நமக்கு ஒரு அடிச்சுவடை விட்டுட்டு जैसे போனாங்களோ, हमारे माता पिता ने हमारे लिए एक पद चिन्ह रखा இன்றைக்கு है, நீங்களும் நானும் ஒரு அடிச்சுவடை விட்டு விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவோம். आज आप और मैं एक पद चिन्हों को छोड़कर ये दुनिया को से जाना है. ஒரு விசுவாசம் என்கிற அடிச்சுவடை விடுங்க, एक विश्वास नाम के पद चिन्हों को छोड़ो, ஒரே ஆவி என்கிற அடிச்சுவடை விடுங்க, एक ही आत्मा नाम के पद चिन्हों को இயேசுவை छोड़ो, பின்பற்றுகிற அடிச்சுவடை விடுங்க, यीशु को अपना कर चलूंगा ऐसे पद चिन्हों இயேசுவுக்காய் को छोड़ो, பாடுகளை சகிப்பேன் என்கிற அடிச்சுவடை விடுங்க. यीशु को दुख तकलीफों को सहूंगा ऐसे पद இந்த चिन्हों को அடிச்சுவடை छोड़ो. விட்டுட்டு நீங்க போகும் பொழுது ये पद चिन्हों को आप छोड़कर जाते அதே समय பாதையில பின்பற்றி उसी मार्ग को अपना நம்ம कर போகிற அந்த பரலோகத்துக்கு हम जाने वाले स्वर्ग நம்முடைய राज्य में சந்ததிகள் வந்துகிட்டே இருப்பாங்க, हमारी पीढ़ी भी आती நம்ம रहेगी, சந்ததிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. हमारी वंश भी आती அப்படி रहेगी. அடிச்சுவடை விட்டு விட்டு वैसे पद चिन्हों को இந்த छोड़कर உலகத்தை விட்டு போவதற்கு முன்பு ये दुनिया को छोड़कर जाने से நான் ஒரு पहले அடிச்சுவடை விடணும்ப்பா, मैं एक पद चिन्ह को நான் இந்த छोड़ना இடத்துல है ஒன்று पिता, விட்டுட்டு தான் போகணும். मैं यहाँ पर एक என் छोड़कर ही जाना விசுவாசம் है, பேசப்பட வேண்டும், मेरा विश्वास बातें करना है, எங்களுக்குள்ளாக இருந்த அந்த பரலோக சிந்தை பேசப்பட வேண்டும், हमारे अंदर के स्वर्गीय विचार बोलना நாங்கள் चाहिए, பின்பற்றின இயேசுவுக்கு பின்பற்றின அந்த வாழ்க்கை பேசப்பட வேண்டும், हम यीशु के लिए अपना कर चला हुआ वो शब्द बोलना है, கர்த்தருக்காக பட்ட பாடுகள் பேசப்பட வேண்டும். हमने यीशु के लिए सहा हुआ दुख तकलीफ कहना அப்படி चाहिए, நம்ம ஒப்பு கொடுப்போம். वैसे समर्पण கர்த்தர் करेंगे, பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य वैसे நம்ம करेंगे.